ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் போலீசார். செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். சரவணகுமார், வணக்கம். ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு, விவரம் என்ன, சொல்லுங்க. சென்னை ஓட்டேரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பனந்தோப்பு ரயில்வே காலனி என்ற பகுதியில இந்த ஒரு பழைய குற்றவாளி ஹரி என்கிற ஹரிவழகன் திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்த இந்த குற்றவாளி சி கேட்டகரி ரவுடி, சென்னையில சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய நபர். 2 வழக்குகள் ஏற்கனவே இந்த நபர் மீது இருக்கிறது. 2016 ஒரு கொலை வழக்கு இருக்கிறது. அதே போன்று 2013 ஒரு கொலை வழக்கு. 2 கொலை வழக்குகள் தொடர்புடைய சி கேட்டகரி ரவுடி பட்டியலில் இருக்கக்கூடிய ஹரி என்கிற ஹரிவழகனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. எஸ்ஐ பிரேம்குமார் தலைமையிலான போலீசார் பிடிக்க சென்ற பொழுது, அதாவது பனந்தோப்பு ரயில்வே காலனி என்ற பகுதியில் குடியிருப்புகள் இல்லாத பகுதி, அங்கே பதுங்கி இருந்ததாகவும் குற்ற வழக்கில் ஒன்றிற்காக கைது செய்ய சென்ற போது அந்த நபர் தப்பிச் செல்ல முயன்றதாகவும் எதிர்த்தாக்குதல் நடத்தியதாகவும் போலீசார் தரப்புல கூறுகின்றனர். எனவே காலை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு அந்த நபரை பிடித்திருப்பதாக கூறப்படுகிறது. உடனடியாக துப்பாக்கியால் சுட்டவுடன் அந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கின்றனர். எந்த வழக்கிற்காக இந்த நபரை தேடினார்கள்? ஏற்கனவே 2 கொலை வழக்குகள்ல தொடர்புடைய நபர். அந்த வழக்குகள் எல்லாம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில எந்த வழக்கிற்காக கைது செய்வதற்காக சென்றார்கள், அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பவுண்ட் ஓவரில் கைது செய்வார்கள், அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது போன்ற பழைய குற்றவாளிகளை தேடி அவர்களை கைது செய்ய நடவடிக்கை இருக்கும், அது போன்ற நடவடிக்கைகளையே கைது செய்வதற்காக சென்றார்களா என்ற விவரங்கள் விரைவில் வெளியாகும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காயமடைந்த அந்த குற்றவாளியை அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார், அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து உயரதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்று இந்த சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் இது அங்கே எதிரொலிக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதனால் உயர் அதிகாரிகள் இது குறித்து தீவிர விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். வழக்கமாக துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் நடந்தால் அது மேஜிஸ்ட்ரேட் உடைய விசாரணைக்கு உத்தரவிடப்படும். அதன்படி இதுவும் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஈடுபட்ட இந்த போலீசார் மீது அவர்களிடமும் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். எந்த சூழலால் இது போன்று ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு பிரயோகிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்று விசாரணையை காவல்துறை உயரதிகாரிகள் நடத்த இருக்கிறார்கள். சென்னையில் ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் போலீசார். ஓட்டேரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பனந்தோப்பு ரயில்வே காலனி பகுதியில் ரவுடி ஹரி என்கிற ஹரிவழகனை பிடிக்கும் போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. தற்காப்புக்காக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் போலீசார்.